வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய தை வெள்ளிக்கான பிரசாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு ஈஸியான பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. எப்பயும் நம்ம அரிசி தேங்காய் யூஸ் பண்ணி பாயசம் பண்ணுவோம். இன்னைக்கு அதோட கசகசா சேர்த்து ரொம்ப டேஸ்டியான நல்ல க்ரீமியா ரிச்சா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பாயசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த தைவெள்ளிக்கான பாயசம் பிரசாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு உருளி வச்சிருக்கேன். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசியை நான் ஒரு துணியால் நல்லா தொடச்சிட்டு எடுத்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். அரிசியை அலம்பிட்டு கூட நம்ம வறுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வேற பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கசகசா இதையே நம்ம வறுத்துக்கலாம். கசகசா வறுக்கும் போது ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும். லேசாக கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். கசகசா வறுக்கும் போதே ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். அரைக்கும் போது ஏலக்காயும் சேர்த்து நம்ம அரைச்சிப்போம். பாருங்க, கசகசாவும் நல்லா வறுத்தாச்சு. லேசாக கலர் மாறிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் அரிசியோட நம்ம எடுத்துக்கலாம். இதே உருளியில 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடாயாச்சு. இதுல ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துப்போம். முந்திரி லேசா நிறம் மாறி வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம வறுத்துப்போம். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெயிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 125-150 கிராம் இருக்கும். இதோட ஒரு 3-4 கிராம்பு நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நுரைச்சி வந்தா போதும். நல்லா கலந்து விட்டுப்போம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா அப்படி நுரைச்சி வருது பாத்தீங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த அரிசி, கசகசா, ஏலக்காய் இதுல சேர்த்துருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ட்ரையாவே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸ்டவ்ல அதே உருளி வச்சிருக்கேன். நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த உருளியில சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ மிக்ஸி ஜார்ல நல்லா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு இதுல சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த அரிசி, கசகசா, தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து நல்லா திக்காகும். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இதுல கொஞ்சமா நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். நல்லா அப்படி கலந்து விட்டுப்போம். நல்லா கொதிச்சு நல்லா வெந்தாச்சு. இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியுது நல்லா வெந்திருக்கு. நல்லா கொதிச்சும் வருது பாருங்க. கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். டைரக்டா நம்ம இந்த உருளியிலே ஃபில்டர் பண்ணிப்போம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுனால கொஞ்சம் திக்கா இருக்கு. வெல்லம் டஸ்ட் எதுவும் இல்லாம கிளீனா தான் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கரைய விட வேண்டிய டைரக்டா வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்தா போதும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல பாயசம் அப்படியே கம கம கமன்னு நல்லா வாசனையா இருக்கு. கலரும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இப்போ ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். கசகசா அரிசி தேங்காய் பாயசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பாயசத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம். டேஸ்டியான கசகசா அரிசி தேங்காய் பாயசம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். இந்த பாயசம் பண்ணும் போதே அப்படியே ஒரு நல்ல வாசனை பாருங்க. எந்த அளவுக்கு க்ரீமியா அவ்வளோ நல்லா இருக்கு. பண்றது ரொம்ப ஈஸி. எவ்வளவு குவிக்கா பண்ணிட்டோம் நீங்களே பாத்தீங்க. அருமையான பிரசாதங்க. எப்பயும் நான் சொல்ற மாதிரி தான் தெய்வாமிரதமா இருக்கு. நல்லா அந்த தேங்காய், அரிசி, கசகசா நம்ம அரைச்சி போட்டா கூட அது வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த கிரானியூல்ஸ் நமக்கு நல்லா வாயில தெரியுது. அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கு. நெய்யும் ரொம்ப தேவைப்படலை. இதுக்கு ரொம்ப கம்மியாக தான். அந்த முந்திரி பருப்பு, திராட்சை வறுக்கிறதுக்கு தான் நம்ம நெய் சேர்த்தோம். 1 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். இந்த கசகசா சேர்த்துருக்கனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ப்ளஸ் அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காய்க்கு ஒரு தனி ஃப்ளேவர் எப்பவுமே உண்டு. அதனால ரொம்பவே நல்லா இருக்கு. மார்னிங் பிஸியான நேரத்துல என்ன பண்ணலாம்னா முத நாளே அரிசி, கசகசா, ஏலக்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம்.
காத்தால எழுந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பக்கம் வெள்ளத்தை கரைய வச்சு மிக்ஸ் பண்ணாலே பாயசம் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப கம்மி டயத்துல ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான ஒரு பாயசம். தை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு எல்லாருமே பூஜை பண்ணுவோம். பாயசம் நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷம். வரக்கூடிய தை வெள்ளி அன்னைக்கு இந்த பாயசத்தை ப்ரிப்பேர் பண்ணி தாயார் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.